ரவுண்ட் கிட்ட அடிக்க வர முறுக்க அச்சி முறுக்கு வந்து சுத்தி வருதுங்க. ஹரி எப்படா இருக்கு? பார்க்கறதுக்கு செமையா இருக்கு. பாப்பா எப்படி இருக்கு? செம டேஸ்டா இருக்கு மாமா முறுக்கு. மாமா இன்னைக்கு உங்களுக்கு ஸ்கூல் லீவு தான், அதனால மழை பெய்யுதுன்ட்டு ஏதோ சாப்பிடணும்னு தோணுச்சு. அதனால இன்னைக்கு வந்து மாமி அச்சி முறுக்கு செஞ்சு தந்திருக்காங்க. மலைக்கு ஏத்த தெரியுது. ஆமா ஆமா 2 கப்பு மாவுல பாருங்க எவ்வளவு முறுக்கு தைரியம் இருக்கு பாருங்க. எப்படிங்க இருக்கு? சூப்பரா இருக்கு. கையிலே கரகர முறுமுறுன்னு இருக்கு. சாப்பிடுறது மாதிரியே தாங்க நல்லா டேஸ்டா இருக்குங்க முறுக்கு. ஒரிக்க தள்ள வேண்டியது சொல்லியா இருந்தானா எதா இருந்தானா உள்ள போனா சரி. மிக்ஸ் கப்பில் எல்லாம் வந்து தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிடுங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து அரிசி அரைக்கிறப்போ வந்து கீழே வந்து அரை பிடிக்காமல் இருக்கும். ஒரே டைமாக நம்ம எல்லாத்தையும் அரைக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி அரைச்சிடுங்க. பாருங்க எப்படி அடி பிடிக்காம மாவு நல்லா அரைச்சிட்டோம் பாருங்க. இந்த மாவை வந்து நல்லா சின்ன கண்ணு உள்ள சல்லடையில் வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். மாவு சலிக்கிற சல்லடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நைஸ் கண்ணு சல்லடையாக எடுத்துக்கங்க. ரொம்ப குறப்பாக இருக்கக்கூடாது, நைஸாக தான் இருக்கணும் மாவு. இந்த மாதிரி உள்ள சல்லடையாக எடுத்துங்க. இப்போ இதில் வந்து சலிச்சிக்கலாம். குழப்பாக இருந்துச்சுன்னா நம்ம அரைக்கிற கப்பில் பார்த்தீங்கன்னா தங்காத அரிசி அப்படியே அரைக்கிறப்பையும் ஈஸியாக இருக்கும், ஒட்டாமல் இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அதுக்கு தான் வந்து தண்ணி இல்லாமல் அரிசியை வந்து நல்லா உணர்த்திடணும். பாருங்க நைஸா அரைச்சிட்டோம் பாருங்க. நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கிறது மாதிரி அரைச்சி எடுத்துருக்கிறோம் பாருங்க. எப்படி இருக்குது பாருங்க மாவு. இப்போ நம்ம எந்த கப்பில் அரிசி ஊற வச்சோமோ அதே கப்பில் வந்து 2 கப்பு மாவு எடுத்துக்கலாம். நான் 2 கப்பு அரிசி ஊற வச்சேன். இப்போ இதே கப்பில் வந்து 2 கப்பு மாவு எடுத்துக்கலாம். இல்லைங்க கூட இருக்குங்க. அரிசியில் வந்து நம்ம 2 கப்பு அளந்து நம்ம ஊற வச்சு அரைச்சோம்னாக்கா மாவு வந்து 2.5 கப்புக்கு இருக்கும். ஆமாம் ஆமாம் முறுமுறு அச்சு முறுக்கு. இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாங்க, எல்லாம் ஏதாச்சும் சாப்பிட வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி டக்குனு முறுக்கு அச்சு முறுக்கு செய்யலாம் அப்படின்னு தான். காரத்தில் இது வரைக்கும் நான் செஞ்சதில்லை, இனிப்பில் தான் செஞ்சுருக்குறோம். ஆனால் காரத்தில் இன்னொரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அந்த மாதிரி வருதான்னு. காரத்துலையும் செய்யலைங்க, அதுவும் வந்து மிளகாத்தூளும் நைஸாக தானே இருக்கும், அதனால் காரமும் சேர்த்து செய்யலாம். 2 முடி தேங்காய் எடுத்துருக்கேன், இதை திருவிக்கிட்டு வந்துடலாம். 2 கப்பு மாவுக்கு வந்து 1 கப்பு வந்து ஜீனி எடுத்துங்க. நான் வந்து இனிப்பு கம்மியாக வேணுங்கிறதுனால 3/4 கப்பு எடுத்துருக்கிறேன். 2 முட்டை எடுத்துருக்கிறேன். ஜீனியும் முட்டையும் வந்து ஒன்றா அரைச்சிக்கலாம். தேங்காய் பால் புளியறதுக்கு தனியாக தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன் 2 தேங்காய். இது வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியான தேங்காய் பாலை புளிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பால் மட்டும் எடுத்தால் போதும், 2வது பாலெல்லாம் தேவையில்லை. தேங்காய் பாலை வந்து நல்லா இந்த மாதிரி அதில் உள்ள சக்கை இல்லாமல் நல்லா வடிகட்டிடுங்க. அவங்க எவ்வளோ கெட்டியாக எடுத்து பாருங்கள் பால். தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து ஜீனியும் முட்டையும் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். 2 முட்டையை வந்து இந்த ஜீனி கூடயே உடச்சி ஊற்றிங்க. முட்டை சேர்த்து நம்ம அந்த அச்சு முறுக்கு செய்கிறப்போ முறுக்கு வந்து நல்லா மொறுமுறுப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு சில முறுக்கு பார்த்தீங்கன்னா அழுத்தமாக இருக்கும், இந்த மாதிரி நீங்கள் முட்டை சேர்த்து செய்கிறப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அச்சு முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். பாருங்கள், இதான் அளவு கப்பு. இந்த கப்பெல்லாம் வந்து 2 கப்பு வந்து
அரிசி ஊற வச்சு 2.5 கப்பு மாவு இருந்துச்சு. நான் 2 கப்பு மாவு எடுத்துருக்கிறேன். 2 கப்பு மாவுக்கு வந்து 3/4 கப்பு ஜீனி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு 1 கப்பு வேணாலும் 1 கப்பு எடுத்துங்க. நான் வந்து இனிப்பு கம்மியாக இருக்கிறதுக்காக 3/4 கப்பு ஜீனி 2 முட்டை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். 2 முடி தேங்காய் வந்து நல்லா கெட்டியான தேங்காய் பாலை எடுத்து ஒரு 3/4 கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் எள்ளு, 1/4 ஸ்பூன் உப்பு, இதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்துடலாம். கலக்கிறதுக்கு முன்னாடியே வந்து உதிரி மாவு வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிங்க. நம்ம தண்ணி ரொம்ப சேர்த்துட்டோம்னாக்கா திரும்ப வந்து நம்மளுக்கு வந்து கலக்கிறதுக்கு வந்து மாவு தேவைப்படும். அதனால வந்து தனியாக இந்த மாதிரி உதிரி மாவு வந்து தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சிங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க பொருளை எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து கலந்துடலாம். மாவு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வீட்டில் வந்து பச்சரிசி இல்லைன்னா கடையில் கூட நீங்கள் பச்சரிசி மாவு வாங்கி கூட செய்யலாம். நாங்கள் வீட்டில் அரிசி இருந்ததுனால நான் அன்றைக்கி ஊற வச்சு அரைச்சிருக்கிறேன். இது கூட வந்து எள்ளு, உப்பு, அரைச்சி வச்சுருக்கிற ஜீனி முட்டையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்குறோம். இதையும் சேர்த்து கலந்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கரண்டியால் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. வந்து நம்ம இந்த மாதிரி கரண்டியில் பசைகிறதோட கையில் பசைகிறப்போ பார்த்திங்கன்னா நல்லா கட்டியெல்லாம் இருக்காது. மாவு எல்லா மாவும் பார்த்திங்கன்னா நல்லா ஒத்துமையாக சேர்த்து நம்ம நல்லா கலக்க முடியும். தேங்காய் பாலை வந்து ஒரே டைமாக எல்லா பாலையும் சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க. அந்த பதம் வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள், இந்தளவுக்கு வந்து மாவு வந்து இலக்கமாக இருக்கணும். இந்த மாதிரி கையில் பார்த்திங்கன்னா இப்படி லைட்டாக ஒட்டணும். ரொம்பையும் வந்து மாவு இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம அச்சில் வந்து ஒட்டாமல் இருக்கும். அதனால் இந்தளவுக்கு வந்து இலக்கமாக இருந்தால் போதும். இதை நம்ம ஒரு முறுக்கு போட்டு பார்ப்போம். கரெக்டாக வந்துச்சுன்னா நம்ம மாவு சேர்க்க வேண்டியதில்லை. அப்படி இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா மாவு, தேங்காய் பால் எல்லாமே எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ எண்ணெயை சூடு பண்ணிடலாம். எண்ணெய் சட்டி நல்லா சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு இருக்கு. இப்போ இந்த அச்சை வந்து நம்ம எந்த எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயில் வந்து அச்சியில் வந்து நல்லா சூடாக இருக்கணும். மாவில் அச்சை வைக்கிறப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. கீழே வந்து மாவாக இருக்கும், மேலே வந்து தண்ணியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கரண்டியில் ஒரு டைம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அச்சை வைங்க. இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாவில் வச்சுக்கலாம். அச்சை வந்து ஃபுல்லாக வைக்கக்கூடாது, இந்தளவுக்கு தான் வைக்கணும். ஒரு 4 செகண்ட்லேருந்து 5 செகண்ட் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். இதை நம்ம அப்படியே திருப்பி விட்டுற வேண்டியதுதான். நல்லா 2 பக்கமும் சவந்தோடனே நம்ம எடுத்துட வேண்டியதுதான். பாருங்கள், முறுக்கு வந்து நல்லா சவந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு சவந்தது போதும். இதை நம்ம எடுத்துடலாம். இதேமாரி நம்ம ஒரு டைமும் நம்ம முறுக்கு எடுக்கிறப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடணும். நான் அன்றைக்கி வந்து நான் அரைச்சி செஞ்சுருக்கிறேன். நீங்கள் அரைக்கிறதுக்கு பதிலாக வீட்டிலேயே உங்களுக்கு வந்து மிஷின் மாவு இருந்துச்சுன்னா அந்த மாவில் கூட நீங்கள் செய்யலாம். நம்ம முறுக்கை எடுத்துகிட்டு திரும்பவும் அச்சை வந்து நம்ம எண்ணெயிலே போட்டுடணும். நம்ம எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா வேகாத மாதிரி தெரியும். நம்ம எடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முறுக்கு வந்து நல்லா பொறன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு பக்கம் வெந்தோடனே திருப்பி விட்டுருங்க. ரொம்ப நேரம் சவுற விட்டீங்கன்னா முறுக்கு வந்து கருப்பாக போயிடும். இதேமாதிரி தான் எல்லா முறுக்கும் போடணும். எல்லா முறுக்கையும் போட்டு எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக காமிக்கிறேன். எங்கள் பெரியம்மா வந்து மழை பெய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. மழைக்கேற்ற முறுக்கு சுட்டிகிட்டு இருக்காங்க. அரே, இது என்ன முறுக்கு இது நான் செய்கிறது? அச்சு முறுக்கு. அச்சு முறுக்கு எப்படி இருக்கும் டேஸ்ட்டு? வந்துட்டு இருக்கு. சூப்பராக வந்துகிட்டு இருக்குதுங்க. இதை
நம்ம வீட்டிலே அரிசி ஊற வச்சு அரைச்சதுனால லைட்டாக வந்து குறகுறப்பாக இருக்கும் மாவு. நம்ம மிஷின் மாவுனா பார்த்தீங்கன்னா நல்லா வளவளப்பாக இருக்கும். அதில் எல்லாம் வந்து அந்த லைட்டாக அந்த சொரசொரப்பு தெரியாது. நைஸாக அடிச்சிடணும். ஆமாம் ஆமாம். மாவு வந்து எந்த அளவுக்கு நைஸாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து இந்த சொறுசொரிப்பு இல்லாமல் இருக்கும். அன்னைக்கு வந்து வீட்டிலே அரைச்சதுனால லைட்டாக வந்து அந்த சொரசொரப்பு இருக்குது. அது இருந்தால் என்ன? ஆனால் சாப்பிட்றப்போ வந்து நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றது மாதிரியே தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க முறுக்கு. நொறுக்கி தள்ள வேண்டியது சொல்லியாக இருந்தானா எதாக இருந்தானா எவ்வளோ போனால் சரி. என்ன போட்டுருணுமா அதை? ஆமாம் ஆமாம். திரும்ப நம்ம அந்த எண்ணெய் சூட்லேயே தான் வந்து நம்ம அந்த மாவில் வைக்கிறப்போ வந்து அப்படியே ஒட்டிடும். இந்த தெரியுது பார்த்தீங்களா, லைட்டாக அப்படியே இந்த ஒரு சொரசொரப்பு தெரியுது பாருங்க மேலே. இதெல்லாம் வந்து மாவு வந்து லைட்டாக அந்த குறகுறப்பு இருக்கிறதுனால அப்படி இருக்கிறது. முறுமுறுப்பு இருக்குல்ல? முறுமுறுப்பு இருக்கும். எப்படிங்க இருக்கு? சூப்பராக இருக்கு. கையிலே கரகர முறுமுறுன்னு இருக்கு. பட்டை கலப்புதே. கனி ஒரு ஆள் சாப்பிட்டுட்டு இருக்கு. இனிப்பு எப்படி இருக்கு? இனிப்பு வந்து நார்மலான இனிப்பு தான். கனி ஒரு ஆள் சாப்பிட்டுட்டு இருக்கு. சாப்பிட்டு முடிச்சோன்னா அடுத்து வந்து முறுக்கு சாப்பிட போகிறோம். கனி சாப்பிட்டு முடிச்சிட்டியா இல்லையா? சீக்கிரமா சாப்பிட்டுட்டு வா. பாருங்க எல்லாமே போட்டு எடுத்துட்டேன். தெரியுது. ஆமாம் ஆமாம். 2 கப்பு மாவுல பாருங்க எவ்வளோ முறுக்கு தைரியம் இருக்கு பாருங்க. அச்சில் புளிகிறது பார்த்தீங்கன்னா 4-5 போட்டு டக்கு டக்குன்னு எடுத்துடுவோம். இது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கணும்னு டைம் அதிகமாகும். அந்த முறுக்குன்னா சீக்கிரமாக போட்டு எடுத்துடலாம். இது கொஞ்சம் லேட்டாகும். ஆனால் அதை விட இதை பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு சேர்த்துருக்கிறோமா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த முறுக்கு. சூப்பரான இந்த மழை நேரத்துக்கு எடுத்து அச்சு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் எல்லாரும் சாப்பிட போகிறோம். அரே ரவுண்டு கிட்டே அடிக்க வர முறுக்க. அச்சி முறுக்கு வந்து சுற்றி வருதுங்க. ஹரி எப்படா இருக்கு? பார்க்கறதுக்கு செமையா இருக்கு. மலைக்கு ஏத்த சூப்பரா இருக்கா? பாப்பா எப்படி இருக்கு? செம டேஸ்டா இருக்கு மாமா முறுக்கு. மாமா இன்னைக்கு உங்களுக்கு ஸ்கூல் லீவு தான், அதனால மழை பெய்யுதுன்ட்டு ஏதோ சாப்பிடணும்னு தோணுச்சு. அதனால இன்னைக்கு வந்து மாமி அச்சி முறுக்கு செஞ்சு தந்திருக்காங்க. எப்படி இருக்கு? பொருணி கார கார முறுமுறுனா முறுமுறுனா கரகர முறுமுறு. ஹரி வெளுத்து ஓட்டியப்பா. அப்போ என்ன சொல்லிட்டுனா உங்களுக்கு லீவுன்னு சொல்லியிருக்கு கனி. அப்படியா? மாமா அன்னைக்கு உங்களுக்கு ஸ்கூல் லீவு. உனக்கா உனக்கா யாருக்கு ஸ்கூல் லீவு? நல்லா மொறுமொன்னு இருக்குங்க. நான் என்னென்ன அளவில் வந்து அச்சு முறுக்கு செஞ்சேனோ அதேமாதிரி நீங்கள் செஞ்சீங்க. ஆனால் மாவை வந்து நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மறுநாட்டுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. எங்க பெரியம்மா சொன்ன மாதிரி செஞ்சுருங்க. என் மாமி சொன்ன மாதிரி